ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, இந்த இன்டகரலுடைய ஃபங்க்ஷன்ஸ் நம்ம இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம், இதனுடைய அப்ளிகேஷன்ஸ் நிறைய இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சில அப்ளிகேஷன்ஸ், அதில் ஒரு அப்ளிகேஷன் மட்டும் தான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதில் இது 3 வகையான அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. நம்ம அதில் ஒரு டைப்பை மட்டும் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இனி வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்த 2 உடைய அப்ளிகேஷன்ஸ் பார்க்கலாம். இப்போ வந்து அப்ளிகேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியேட் டிஃபைன்ட் இன்டெக்ரல். டிஃபைன்ட் அப்படின்னாலே என்ன அர்த்தம், இல்லை இன்டிஃபைன்ட்னு இருக்குது. அதாவது லிமிட்டை மென்ஷன் பண்ணால் டிஃபைன் இன்டெக்ரல், லிமிட்டை மென்ஷன் பண்ணலை அப்படின்னா இன்டிஃபைனைட் இன்டெக்ரல். சரி, அப்போ லிமிட்டை மென்ஷன் பண்ண அந்த டிஃபைனைட் இன்டெக்ரலில் 3 டைப் ஆஃப் த அப்ளிகேஷன் இருக்குது. அதில் அப்ளிகேஷன் த ஏரியா அண்டர் த கர்வ் ஆஃப் த ஃபங்க்ஷன். இதைத்தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள்ஸோடு சொல்லிக் கொடுத்தா உங்களுக்கு நிறைய இருக்கும். தியரிட்டிக்கல் நிறைய இருந்தாலும் சின்ன எக்ஸாம்பிளோடு சொல்லிக் கொடுங்க, உங்களுக்கு புரியுதான்னு மட்டும் பாருங்கள். இப்போ இன்டெக்ரல் a to b f of x dx, அப்போ லிமிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, அது டிஃபைன்ட் இன்டெக்ரல். சரி, இதில் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது கேபிட்டல் f of x லிமிட் அப்ளை பண்ணுவோம், அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். ஸோ இது அப்ளை பண்ணும்போது அதனுடைய கர்வ் எப்படி இருக்குங்கிறது டயக்ராமில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா, நீங்கள் உங்களால் பார்க்க முடியும். y = f of xன்னு ஒரு கர்வ், அதுக்கு உள்ள நம்ம a to b அந்த இன்டர்வலில் இருக்கிற ஏரியாவை நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். சரி, இது அப்படியே வச்சுக்கிட்டு அப்படியே இன்னொரு அதே அடுத்த ஸ்லைடு வந்தீங்கன்னா, இதே ஏரியா அப்படியே கீழே இருக்குது. அதாவது நம்ம ஒரு கிராஃபில் பார்க்கும்போது மேலே எக்ஸ் ஆக்சிஸுக்கு மேலே இது கீழே இருக்குது. கீழே இருக்கும்போது இங்கே என்ன ஆகுதுன்னா டவுன் இப்படி மாறும்போது நமக்கு அதனுடைய வேல்யூ வந்து மைனஸில் வரும். ஓகேவா, மைனஸில் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ரைட்டா, இப்போ உங்களுக்கு புரியுதா இன்டெக்ரல் வந்து எப்படி யூஸ் ஆகும், ஒரு ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூலு. அதே நேரத்தில் எப்போ ஃபங்க்ஷன் பாசிட்டிவாக இருக்கும், எப்போ நெகட்டிவாக இருக்கும், பாசிட்டிவாக இருந்தது ஏரியா எப்படி இருக்கும், நெகட்டிவாக இருந்தது அந்த ஏரியா எப்படி இருக்கும், இந்த 2 டயக்ராமில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி, இப்போ இதே இது ஒரு வேல்யூ அப்ளை பண்ணி நம்ம பார்த்தோம்னா லிமிட் 0 1 நம்ம எடுத்துக்கிட்டு ஒரு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டு லிமிட் அப்ளை பண்ணோம் 1/2. அதே இது மாற்றி போடும்போது -1 0 பாருங்களேன். இதில் வந்து லிமிட் மாறும்ல, இந்த சைடு வரும்போது எல்லாம் மைனஸ் ஆகும், அந்த சைடு போகும்போது எல்லாம் ப்ளஸ் ஆகும். ஓகேவா, ஃபஸ்ட்டு குவாட்ரன், இது தேர்டு குவாட்ரன். அப்படிங்கும்போது +1/2 -1/2 பாசிட்டிவ் நெகட்டிவ். புரியுதா? அப்போ ஒரு இன்டெக்ரல் ஃபங்க்ஷன் எப்படியெல்லாம் அது அதில் எப்படியெல்லாம் அது ஒரு மாற்றங்கள் வருது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்னொரு வீடியோவில் இன்னொரு டாபிக் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.